ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். லெட்ஸ் குக் வித் ராசி. நம்ம சேனல் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். கருப்பு கொண்டக்கடலை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கேரட், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினா இலையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. வேக வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கிற பாசுமதி அரிசியை உள்ளே சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு மூடி போட்டு மூடி இதை நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. ரைஸு, கடலை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.